கோவையில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். கோவையில் பள்ளி மாணவர்களின் அறிவியல் திறமை மற்றும் இளம் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக நிலையான நல்வாழ்வுக்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என்னும் தலைப்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் நிலநடுக்கத்தை முன்கூட்டியே அறிவது, புதிய தொழில்நுட்பத்தில் மின் உற்பத்தி செய்வது, அறிவியல் திறனுடன் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என பல்வேறு மாதிரிகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். மாணவர்களின் படைப்புகளை இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பு பொறியியல் மற்றும் மின் மருத்துவ ஆய்வகத்தின் துணை இயக்குநரும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் TRTO இயக்குனர் முனைவர் கதிர்வேலு பார்வையிட்டு அதில் சிறந்த மாதிரிகளை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய மாணவர்கள் அறிவியல் பாடங்களில் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக பெருமிதம் பேசினார். எல்லாமே ஒரு கான்செப்டா அழகா பண்ணியிருக்காங்க. அது நம்ம பூகம்பம் வந்தால் எப்படி சென்ஸ் பண்ணுறது, எப்படி மக்கள் சேவ் பண்ணுறது, எவாக்குவேட் பண்ணுறது, அது ஒரு அருமையான மாடல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி எப்படி அதை சஸ்டைனபிள் ஹவுஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஹியூமனாய்டு ரோபோட் இண்டஸ்ட்ரியில் ஒரு லிஃப்டிங், ஈவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஈவன் ஃபார் அதர் நிறைய ஈவன் சர்ஜரி அந்த அளவுக்குலாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒன் தி பெஸ்ட் எக்ஸ்போ வாட் ஐ ஹவ் சீன். இங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நானே DRDOவில் இப்போ சார் டாக்டர் கதிர்வேல் சார் இப்போ இங்கே வந்திருக்காருன்னா அவர் மூலியமாகவே எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 80 lakhsக்கு சேங்ஷன் ஆகிருக்கு. அது சார் சொன்ன மாதிரி அந்த டாக்ஸினை ஐசோலேட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி ஏரில், சாயிலில், வாட்டரில் ஐடென்டிஃபை பண்ணி அது எந்த அளவுக்கு அதை டிடெக்ட் பண்ணி மெஷின் வச்சு டிடெக்ட் பண்ணி நேனோ வச்சு டிடெக்ட் பண்ணி அதை அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பயன்படுற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.